கலந்து வாழுகின்ற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். கலந்து வாழுகின்ற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று மாலை நடைபெற்ற யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக செஞ்சி கோட்டை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பல்வேறு தரப்பினர் செஞ்சி கோட்டையை தமிழர்களின் பாரம்பரியமான கோட்டை என மராட்டிய மன்னருக்கு சொந்தமான கோட்டை இல்லை என்று பல்வேறு போராட்டங்களை அறிவித்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான ஆனந்த் கோனாருக்கு சொந்தமான கோட்டை என்ற நிகழ்ச்சி இன்று கோட்டையை மீட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது சீமான் அவர்கள் கீழே இறங்கி ஆவேசமாக சென்றார். அப்போது சீமானுடைய தனிப்பட்ட காவலர் பவுன்சர்களுக்கும் செய்தி சேகரிக்க சென்ற சில செய்தியாளருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்ட நிலையில் இவர் அங்கு சென்று பார்த்து மீண்டும் தகவல் அறிந்தும் மேலிக்கு பேச தொடங்கியுள்ளார். அப்போது செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து போலீசார் செய்தியாளர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.